சம்மர் வந்தாலே எல்லாரும் ஏசி வாங்குறோம். ஆனா இங்க உண்மையான ஸ்கேம் இன்ஸ்டாலேஷன் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ரீசெண்டா Panasonicல ஒரு ஏசி வாங்கணும். நெக்ஸ்ட் டேவே டெலிவரி ஆச்சு. அதுக்கு அடுத்த நாளே இன்ஸ்டாலேஷனுக்கு டெக்னீஷியன் வந்தாங்க. அவங்க வந்த உடனே சொன்னது, சார் இன்ஸ்டாலேஷனுக்கு 1500 பிளஸ் ஜிஎஸ்டி தான். அது இல்லாம அவுட்டோர் ஸ்டாண்ட் 2000, வாட்டர் பைப் 8000, எக்ஸ்ட்ரா காப்பர் வயர் ஆச்சுன்னா 1000 rupees per meter, வயர் சார்ஜ் 500 rupees, காட்டன் ரோல் 800 per meter, ஒயிட் சிமெண்ட் கூட 150 ரூபா. ஆன்லைன்ல பிரைஸ் செக் பண்ணா எல்லாமே ஆஃப் ரேட்கே கிடைக்குது. சரின்னு நாங்க சொன்னோம், நாங்களே எல்லா பொருளும் வாங்கி கொடுக்குறோம், நீங்க இன்ஸ்டாலேஷன் மட்டும் பண்ணுங்கண்ணா. அதுக்கு அவரு இதெல்லாம் ஃபிட் பண்றதுக்கு 2000 தனியா ஆகும் சார்னு சொல்றாங்க. அப்போ எதுக்குங்க நம்ம இன்ஸ்டாலேஷன் ஃபீ கட்டுறோம்? சரி வெயிட் பண்ணுங்கன்னு சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணா, சார் எல்லா பிரைஸும் ரீசனபிளா தான் இருக்கு, நீங்க வெளியே இன்ஸ்டாலேஷன் பண்ணா வாரண்டி கவர் ஆகாதுன்னு த்ரெட்டன் பண்றாங்க. இங்க நான் எல்லா டெக்னீஷியன்ஸும் தப்புன்னு சொல்லல, சில பேர் ரீசனபிளா தான் சார்ஜ் பண்றாங்க. இங்க பிரச்சனை டெக்னீஷியன்ஸ் மேல மட்டும் இல்ல, பிராண்ட்ஸ் மேலயும் தான் இருக்கு. ஒரு டீடைல் பிரைஸ் கிளாரிட்டி அவங்க எந்த வெப்சைட்லயும் கொடுக்கல. நாலேஜ் இல்லாத கஸ்டமரை டார்கெட் பண்றது பேர் பிசினஸ் இல்ல. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? நெக்ஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷனுக்கு முன்னாடி ஃபுல் பிரைஸ் பிரேக் டவுன் கேளுங்க. கம்பெனி கஸ்டமர் கேர்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. ப்ராப்பரா பில்ல வாங்குங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஏதாவது போட்டா எதுக்குன்னு குவெஸ்சன் கேட்டு பழகுங்க. இந்த அவேர்னஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் விக்டம் கண்டிப்பா நீங்க தான். திங்க் பாசிட்டிவ்.